அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். நான் உங்கள் ஜோதிடர் சிவராஜ். நேயர்களே, நம்முடைய தமிழ்நாட்டின் ஜாதகத்திலும் ஒட்டுமொத்த உலகியல் கோச்சாரத்திலும் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நிகழப்போகிறது. நவகிரகங்களில் வீரியக்காரகன், அதிகாரத்தின் அதிபதி, பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வரும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி 16/6/2026 முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி 4/7/2026 வரை மிக வீரியமான நெருப்பு நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அமர்ந்து தன் ஆதிக்கத்தை செலுத்தப் போகின்றார். இந்த 18 நாட்கள் என்பது சாதாரண நாட்கள் அல்ல. நேயர்களே, பஞ்சபூத தத்துவப்படி தமிழ்நாட்டின் லக்னமான காற்று ராசியும் செவ்வாய் அமரும் போகும்போதும் நெருப்பு நட்சத்திரம் ஒன்றாக இணையப் போகிறது. அதாவது சூரியனின் நட்சத்திரத்தில் காற்று வீசினால் நெருப்பு இன்னும் பிரமாசக எரியும் அல்லவா? அதேபோல் இந்த 18 நாட்களில் நம் தமிழ்நாட்டின் நாட்டு நடப்பில் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சில அதிரடியான அதிவேகமான சம்பவங்கள் அரங்கேறும் நண்பர்களே. மிக முக்கியமாக மிருகசீடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் சொந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புத்தி நடப்பவர்களுக்கு இந்த 18 நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் காலமாக மாறும். அதே சமயம் 12 ராசிகளுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இந்த திரையில் மானிட்டரில் இருக்கும் அதிகாரப்பூர்வமான இந்த கேபி ஜோதிடம் பாவ சக்கரத்தின் மூலம் மிக துல்லியமாக நாம் பார்க்க போகிறோம். ஆகவே வீடியோவின் இறுதியில் இந்த 18 நாட்களுக்கு ஒரு உன்னதமான எளிய ஆன்மீக பரகாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நண்பர்களே. கடைசி வரை வீடியோவை தள்ளிவிடாமல், ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள். சூரியன் என்றால் அரசாங்கம், ஆட்சி தலைமை. செவ்வாய் என்றால் வீரியம், தைரியம், அதிகாரம், நிர்வாகத்திறமை, பாதுகாப்பு மற்றும் இந்த நெருப்பு மின்சாரம். செவ்வாய் என்பது தமிழக அரசு இந்த 12 நாட்களில் மிக துணிச்சலான அதிரடியான சில நிர்வாக மாற்றங்களையும் சட்ட ஒழுங்கு சார்ந்த முக்கிய உத்தரவுகளையும் பிறப்பிக்கும். பாதுகாப்புத்துறை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை இவைகளுக்கு புதிய நவீன வசதிகள் அல்லது நிதி ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்படலாம். கார்த்திகை என்பது நெருப்பு நட்சத்திரம், செவ்வாயும் நெருப்பு கிரகம் என்பதால் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே சில மின்சார கோளாறுகள், வெயில் தாக்கம் அல்லது சிறு சிறு தீ விபத்துகள், குறிப்பாக தொழிற்சாலைகள் அல்லது காடுகளில் ஏற்படும் வாய்ப்புண்டு. எனவே மக்கள் மற்றும் அரசு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அறிவியல் மற்றும் பஞ்சபூத விதிப்படி காற்று வீசும்போது நெருப்பு இன்னும் வேகமாக எரியும், தகிக்கும் நண்பர்களே. தற்போது அடிக்கக்கூடிய காற்றிலும் நெருப்பின் வெயிலின் தாக்கம், வெப்பக்காற்று வீசும். இந்த 18 நாட்களில் தமிழ்நாட்டின் நிர்வாகத்திலும் மக்கள் மத்தியிலும் ஒரு அதிவேக உத்வேகம், ஹை எனர்ஜி மூமெண்ட் பிறக்கும் நண்பர்களே. தமிழக அரசு பல நாட்களாக தேங்கி கிடந்த கோப்புகளை துரிதமாக முடிக்கும். புதிய அரசாணை, ஜிஓ மற்றும் சலுகைகள் மிக வேகமாக வெளியாகும். மேஷம், சிம்மம், தனுசு, கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாயால் இவர்களுக்கு திடீர் சுறுசுறுப்பும், நினைத்த காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும் நண்பர்களே. இதுவரை இருந்த சோம்பல் முடக்கம் நீங்கி சுறுசுறுப்பாவீர்கள். அரசாங்க காரியங்கள், தொழில் போட்டிகளில் உங்களுக்கு துணிச்சலான வெற்றியும் லாபமும் கிடைக்கும் நண்பர்களே. ரிஷபம், கன்னி, மகரம் வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும். அவசர முடிவுகள் தவிர்க்க வேண்டும். செவ்வாயின் வேகம் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருந்தாலும் அவசரப்பட்டு புதிய முதலீடுகளோ அல்லது நிலம் வாங்குவது போன்ற காரியங்களையோ இந்த 12 நாட்கள் செய்ய வேண்டாம். நிதானம் தேவை. வரவு செலவுகளை கச்சிதமாக திட்டமிடுங்கள். சுப விரயங்கள், செலவுகள் ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள், லாபங்கள் தேடி வரும். உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மகா வேகத்தில் கையெழுத்தாகும். நீண்ட நாட்களாக வராத பழைய பாக்கிகள், கடன்கள் வசூலாகும். நினைத்த காரியங்கள் தங்கு தடையின்றி நிறைவேறும். கடகம், விருச்சகம், மீனம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற அலைச்சல் குறைக்க வேண்டும் நண்பர்களே. உடம்பில் உஷ்ணம் சார்ந்த கோளாறுகள், கண் எரிச்சல் அல்லது சிறிய சோர்வு வரலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள்.
மற்றபடி பண வரவிற்கோ அல்லது குடும்ப அமைதிக்கோ எந்த குறைவும் இருக்காது. செவ்வாய் என்பது தமிழ் கடவுள் முருகன். எனவே இந்த 18 நாட்களும் உங்களின் இந்த செவ்வாய் தோஷங்கள் நீங்கி பூரண பலன் பெற தினமும் ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை கூறி முருகப்பெருமானை வழிபடுங்கள். கிடைத்ததுக்கு நன்றி சொல்லுங்கள். கிடைக்கவில்லையா நினைத்து வருத்தப்படாதீர்கள். கடவுள் காட்ட வழியில் செல்வோம், வெற்றியும் அடைவோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு கேபி ஜோதிட முறைப்படி துல்லியமான பலன்களுடைய திரையில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பிறந்த தேதி, நேரம், இடத்தை அனுப்புங்கள். உங்கள் ஜாதகத்தை கேபி அஸ்ட்ராலஜி முறையில் துல்லிதமாக கணித்து உங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைப்போம். அதை பார்த்து கொண்டே நீங்கள் இருந்த இடத்திலிருந்து தேவையான அனைத்து பலன்களையும் பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கேபி அஸ்ட்ராலஜி முறையில் கணித்த அந்த ஜாதகத்தை அப்படியே பிரிண்ட் எடுத்து நீங்கள் கையிலும் வைத்துக் கொள்ளலாம். கட்டண விவரம் வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கப்படும் நண்பர்களே. நமக்கு எது கிடைக்கும், எது கிடைக்காது, நாம் செய்த புண்ணியம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. நம்முடைய கர்மா அனைத்தும் சரியில்லை என்றால் தோஷம் என்று அர்த்தம். அதைத்தான் தோஷம் என்று கூறுகிறோம். கிடைக்காதது ஏதோ அது சரியில்லை. இது லக்னத்திலிருந்து 12 பேர்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் வாழ்க்கையில் ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் இதை ஆராய்ந்து துல்லியமாக சொல்லப்படும். இதை நாம் தெரிந்து கொண்டால் போதும். எது ப்ளஸ் பாயிண்ட், எதை நமக்கு இந்த பிறவில் நம்ம கடவுள் இந்த வேலையை செய்ய படைத்திருக்கின்றார். அந்த வழியில் நாம் போகும்போது அங்கே மேடு பள்ளங்கள் இருக்காது. நாம் நேராக சென்று கொண்டே இருக்கலாம். சிறு சிறு இடர்பாடுகள் வந்தாலும் எளிதை விருகாமல் போகலாம் நண்பர்களே. அதற்காக தான் ஜாதகம் பார்ப்பது. ஜாதக கணிதத்தை, ஞானத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றார். மக்கள் அனைவரும் அது பயன்படும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் இது போன்ற வீடியோக்களையும் ஜோதிடத்தில் உள்ள உண்மையான விஷயங்களையும் எடுத்து சொல்லி பதிவிட்டு வருகிறேன் நண்பர்களே. கடவுள் காட்டிய வழியில் செல்வோம் நண்பர்களே, வெற்றியும் அடைவோம். இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.